ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எப்பவும் ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு உங்களோட மன அமைதியை இழக்கிறீங்களா? நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. நாளைக்கு என்ன ஆகுமோ? என்னால இதை செஞ்சு முடிக்க முடியுமா? இந்த பிசினஸ் பண்ணுனா தோத்து போயிருவேனா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தினமும் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா? ஆமா அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நாம அதிகமா ஏன் சிந்திக்கிறோம், அது நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்குது, ஓவர் திங்கிங்க எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம ஓவர் திங்கிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவா ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு பிரச்சனையோ பத்தி கொஞ்ச நேரம் யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதே விஷயத்த பல முறை மனசுக்குள்ள ஓட விட்டு அதை பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது தான் ஓவர் திங்கிங். உதாரணத்துக்கு, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஆனா அவங்க உங்களோட மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலைன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒருவேளை என்னோட ஃப்ரெண்ட் பிஸியா இருக்கலாம், டிரைவிங்ல இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில இருக்கலாம். அப்புறமா ஃப்ரீ ஆகிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு உங்களோட அடுத்த வேலையை நீங்க பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க நார்மலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க இப்படி யோசிக்காம, ஏன் நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு உடனே ரிப்ளை பண்ணல? நம்மளை அவாய்ட் பண்றாங்களா? நாம ஏதாவது தவறு பண்ணிட்டோமா? அவங்களுக்கு நம்மள திடீர்னு பிடிக்காம போயிருச்சா? இல்ல வேற யாராவது புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா? இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிஞ்சிருச்சா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்துக்கு நீங்க பல தேவையற்ற பதில்களை யோசிச்சு கற்பனை பண்ண ஆரம்பிச்சா இதுதான் ஓவர் திங்கிங்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் ஓவர் திங்கிங் பண்ணும்போது நம்ம மனசு தேவையில்லாத கற்பனை கதைகளை உருவாக்குது. நெக்ஸ்ட், இந்த ஓவர் திங்கிங் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மன அழுத்தம் நமக்கு அதிகரிக்குது. நீங்க எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிச்சு கவலைப்படும் போது உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்குது. அதோட உங்களோட நிகழ்காலத்தையும் உங்களால சரியா வாழ முடியாததுனால உங்க மன அழுத்தம் உங்களுக்கே தெரியாம இன்னுமே அதிகரிக்குது. ரெண்டாவது பாதிப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய தூக்கம் கெடும். படுத்ததும் தூங்குறது தான் நிம்மதியான தூக்கம். ஆனா இந்த ஓவர் திங்கிங் உங்களை நிம்மதியா முழுமையான தூக்கத்தை அனுபவிக்க விடாது. நீங்க மணிக்கணக்கா சும்மா படுத்து இருப்பீங்களே தவிர உங்க மனசு ஓய்வே இல்லாம அலப்பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். மூன்றாவது பாதிப்பு தன்னம்பிக்கை குறையும். ஓவர் திங்கிங்ல நேர்மறை எண்ணங்களை விட எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமா வருது. அது உங்க தன்னம்பிக்கையை குறைச்சிடும். எடுத்துக்காட்டா, ஒரு ஸ்மால் பிசினஸ நீங்க பண்ணணும்னு நினைக்கும் போது அதை எப்படி சக்சஸ் பண்ணலாம், அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுல எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட பிசினஸ் லாஸ் ஆகிருமோ அப்படின்னு தான் நீங்க அதிகமா யோசிப்பீங்க. கடைசியில உங்க மேல உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்லாம அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ற எண்ணத்தையே நீங்க கைவிட்டுருவீங்க. நாலாவது பாதிப்பு என்ன அப்படின்னா, செயல்பட முடியாமல் போகும் நிலை. ஒரு வேலையை பெர்ஃபெக்டா பண்ணி முடிக்கணும்னு நீங்க ஓவர் திங்கிங் பண்ணி நிறைய பிளான்ஸ் பண்ணும்போது அந்த பிளான்ல ஏதாவது சொதப்பிருச்சு அப்படின்னா நீங்க மூட் அவுட் ஆகி அந்த வேலையை தொடர்ந்து செய்யாம கூட விட்டுருவீங்க. இதுதான் செயல்பட முடியாமல் போகும் நிலை. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் நாம ஓவர் திங்கிங் பண்றோம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, தோல்வி பயம். நாம செய்யற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம்தான் இதுக்கு காரணம். ரெண்டாவது, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது. இந்த இடத்துல மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறோம். நமக்கு எது நல்லதுங்கிறத தாண்டி மத்தவங்களோட எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மூன்றாவது, கடந்த கால அனுபவங்கள். கடந்த காலத்துல நாம ஏதாவது தப்பு செஞ்சு அது நம்மள பெரிய அளவுல பாதிச்சிருக்கோம். அந்த பயம் இன்னமும் நம்மள மறுபடியும் அதே மாதிரி ஆகிடுவோமோ அப்படின்னு ஓவர் திங்கிங்லயே வச்சிருக்க முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. நாலாவது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். என்னோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நான் ஆசைப்பட்ட மாதிரி
இப்படிதான் நடக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே அதை பத்தியே ஓவர் திங்கிங் பண்றது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நம்ம கட்டுப்பாடுகளையும் மீறி சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்படி நடக்கும்போது அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை உருவாக்குறது தான் நமக்கு நல்லது. அடுத்ததா ஓவர் திங்கிங்க நிறுத்த என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 7 வழிகள் இருக்கு. முதலாவது வழி என்னன்னு பார்க்கலாம். உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். உங்க மனசுல இருக்கிறத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அது உங்களோட மனச்சுமையை குறைக்கும். இரண்டாவது, உங்களையே கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ, இந்த பிரச்சனை 1 வருஷத்துக்கு பிறகும் முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேளுங்க. பெரும்பாலும் பதில் இல்லைன்னு தான் வரும். இந்த மாதிரி இல்லைன்னு பதில் வர்ற பிரச்சனைகளை பத்தி ஓவர் திங்கிங் பண்ணாம அதை தீர்ப்பதற்கான வழிகளை பத்தி யோசிங்க. மூன்றாவது வழி, செயல்பட தொடங்குங்கள். சிந்திப்பதை விட சிறந்தது செயல்பட தொடங்குவது. நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னு முடிவு எடுத்துட்டா ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாம செயல்ல இறங்குங்க. ஒரு செயலை தொடங்கும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும் அது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு. உங்களால அதை முடிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு அப்போதான் தெரிய வரும். சோ சிந்தித்து கொண்டே இருப்பதை விட ஒரு செயலை செய்ய தொடங்குவதுதான் சிறந்தது. நாலாவது வழி, நிகழ்காலத்தில் வாழுங்கள். பொதுவா ஓவர் திங்கிங் பண்றவங்க எப்பவுமே எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் அதிகமா யோசிப்பாங்க. அதை விட்டுட்டு இப்ப நிகழ்காலத்துல உங்களால என்ன செய்ய முடியுங்கிறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. ஐந்தாவது வழி, தியானம் செய்யுங்கள். தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் தியானம் செய்யுங்க. இந்த தியானம் உங்க மனசை அலப்பாய விடாம உங்களோட கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவியா இருக்கும். ஆறாவது வழி, worst case சினோரியோவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது நாம ஒரு செயலை செய்யறது மூலமா நல்லது நடந்தா ஓகே, ஒருவேளை கெட்டது நடந்தா நடக்கக்கூடிய அந்த மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. அதை ஏத்துக்கிறதுக்கு உங்க மனசை ரெடி பண்ணுங்க. அப்படி நீங்க அதை ஏத்துக்கும் போது உங்களோட பயம் குறைய ஆரம்பிக்கும். ஏழாவது வழி, உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. புத்தகம் படிங்க, விளையாடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, புதிய திறன்களை கத்துக்கோங்க. நீங்க இப்படி பிஸியா இருக்கும்போது உங்க மனசுக்கு தேவையில்லாத விஷயங்களை பத்தி ஓவர் திங்கிங் பண்றதுக்கு நேரமே இருக்காது. இப்போ கடைசியா ஓவர் திங்கிங்க பத்தி ஷார்ட்டா ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பையன் அவங்க டீச்சர் கிட்ட கேட்டானா, மேடம் என்னோட மனசு எப்பவும் கவலையாவே இருக்கு, நான் என்ன பண்ண அப்படின்னு. அதுக்கு அந்த மேடம் ஒரு கண்ணாடி டம்ளர்ல முழுவதுமா தண்ணீர் நிரப்பி அதை அந்த பையன் கிட்ட கொடுத்து இதை 1 நிமிஷம் பிடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் 1 நிமிஷம் பிடிச்சிருந்தான். அடுத்து 1 மணி நேரம் பிடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவனும் 1 மணி நேரம் பிடிச்சான். கை வலிக்க ஆரம்பிச்சது. அடுத்து 1 நாள் முழுதும் பிடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவன் கை வலிக்குது மேடம், என்னால முடியாதுன்னு சொன்னான். இதுக்கு மேடம் சொன்னாங்க, நீ கையில வச்சிருந்த தண்ணீரோட எடையும் அளவும் மாறல, ஆனா அதை நீ எவ்வளவு நேரம் கையில வச்சிருந்தையோ அந்த நேரம் தான் இங்க மாறுது. நேரம் அதிகமாகத்தான் நீ அந்த சுமைய உணர்றன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் உங்களோட கவலைகளுமே. சோ அதிகமா சிந்திப்பது உங்களோட பிரச்சனைகளை தீர்க்காது, அது உங்களோட இன்றைய சந்தோஷத்தை தான் திருடும். எல்லா கேள்விகளுக்கும் இன்றே பதில் கிடைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சில நேரங்கள்ல சிந்திக்கிறத நிறுத்திட்டு செயல்பட ஆரம்பிக்கிறதே சிறந்த தீர்வா இருக்கும். உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பத்தி யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்களால முடியாததை ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைய வாழ தொடங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.